ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபிஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, கீழடி 11ஆம் கட்ட அகழ்வாய்வுக்கு மத்திய அரசு அனுமதி. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 தமிழ் சொசைட்டியில் வந்து கவர் ஆகும். ஸோ சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொல்லியல் ஆராய்ச்சி களம் தான் பார்த்தீங்க அப்படின்னா கீழடி. ஸோ இதுவரைக்கும் 10 கட்ட அகழ்வாய்வு வந்து இங்கே நடைபெற்றிருக்கு. ஸோ இதனுடைய ரிப்போர்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து சென்ட்ரல் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அவங்க கிட்ட வந்து அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 11வது கட்ட தொல்லியல் ஆராய்ச்சிக்கு வந்து அனுமதியை கொடுத்துருக்கு. ஸோ நம்ம ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை பார்த்தோம் அப்படின்னா 1861 ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து இந்த அமைப்பானது தொடங்கப்பட்டிருக்கும், ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஸோ முதலாக இதனுடைய சர்வேயர் யார் அப்படின்னு பார்க்கும்போது அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதில் சர்வேயராக இருந்திருப்பாங்க. டைரக்டர் ஜெனரல் ஜான் மார்ஷல் இவங்க எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நிறைய எக்ஸ்கவேஷன்ஸ் வந்து இந்த அமைப்பின் கீழே நிறைய தொல்லியல் ஆராய்ச்சி வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த 11ஆம் கட்ட அகழ்வாய்வு வந்து மெயினாக எதற்காக இது பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது வைகை ஆற்றங்கரையில் நிலவிய அந்த பண்டை நாகரிகத்தை பற்றி அறிந்து கொள்வதற்காக தான் இந்த 11ஆம் கட்ட அகழ்வாய்வு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் கட்ட அகழ்வாய்வு நடைபெற்றிருக்கும். அதில் நிறைய மண்பாண்டங்கள் அதே மாதிரி கருவிகள் இதெல்லாமே கிடைக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த டைம்ல ஒரு வளர்ந்த நாகரிகமாக இருந்திருக்காங்க அப்படின்னு இது கிடைச்ச பொருட்களை வச்சு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனுடைய அந்த நூற்றாண்டை பார்க்கும்போது கிமு 6ஆம் நூற்றாண்டுக்கும் 3ஆம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தை சேர்ந்தவையாக அந்த கிடைக்கப்பெற்ற பொருட்கள் வந்து இருந்திருக்கு. ஸோ இதன் மூலம் இந்த நார்த் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் நூற்றாண்டுகள்ல தான் இரண்டாவது அந்த நாகரீகம் அர்பனைசேஷன் வந்து தோன்றி இருக்கும். முதலாவது பார்த்தீங்கன்னா நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹரப்பால தான் முதல் அர்பனைசேஷன் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். இரண்டாவதா பார்த்தீங்க அப்படின்னா நார்த் இந்தியாவில் அந்த மகாஜனபதங்கள். ஸோ இந்த காலகட்டத்தில் தான் இரண்டாவது அர்பனைசேஷன் வந்து வளர்ந்த நாகரீகம் வந்து உருவாகி இருக்கும். ஸோ அதே காலகட்டத்திலையும் இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 600 BC ஒரு வளர்ந்த நாகரீகம் வந்து இருந்திருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் இந்த அகழ்வாராய்ச்சிகள் வந்து மேற்கொள்ளப்படுகிறது.